உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. காலம் நடந்த மீட்டிங்லையும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. காலம் நடந்தால் ஒரு மீட்டிங் என்றே சொல்ல இல்லாத ஒரு சும்மா ஒரு தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை நடாத்தி இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்றுதான் எங்களுக்கு கூறியிருந்தார்கள். நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம். தனது விளம்பரத்திற்காக தனது உரையை ஆற்றியவாறு தான் நான் நினைக்கிறேன். உரையாற்றியுடன் அவர் சென்று விட்டார். காணி விடுவிப்பு தொடர்பிலோ மதங்கள் தொடர்பிலோ எமக்கு போதனைகள் செய்ய வேண்டாம். அனைவருக்கும் சமமாக இருக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எமது நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் வலிவடக்கு தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான கலந்துரையாடலுக்காக யாழ்ப்பாணம் வருகை தந்த நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காரணம் காட்டி கலந்துரையாடலின் இடைநடுவில் எழுந்து சென்றமை பாதிக்கப்பட்ட மக்களை அவமானப்படுத்தியதுடன் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளதாகவும் கலந்துரையாடலில் பங்கு பெற்றியவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாழ் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய திஸ்ஸ விகாரை தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை யாழ் நாக விகாரையில் நீதி அமைச்சர் பங்கு பெற்றுதலுடன் கலந்துரையாடலுக்கு பங்கு கொள்ளுமாறு மத தலைவர்கள், புத்திஜீவிகள் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்த நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூட்டம் ஆரம்பித்து சிறிது நேரம் பங்கேற்ற நிலையில் தேர்தல் காரணமாக குறித்த கலந்துரையாடலில் இருந்து செல்வதாக கூறி அவ்விடத்தை விட்டு நழுவி சென்றிருந்தார். இதனை அடுத்து திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி உரிமையாளர்கள் சிலர் தமது ஆதங்கங்களை ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கும் பொழுது தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரை தொடர்பில் நீதி அமைச்சருடன் கலந்துரையாடல் இடம்பெறும் என எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் கலந்து கொண்டோம். குறித்த கலந்துரையாடல் இடம்பெறுவதற்கு முன்பதாக நீதி அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனமான தேசிய நல்லிணக்க சகவாழ்வு மையம் எமது தையிட்டி பகுதிக்கு வருகை தந்து காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். கலந்துரையாடலில் ஈடுபடும் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என கூறப்பட்ட நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் குறித்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றவில்லை. யாழ் நாகவிகாரையில் மாலை இடம்பெற்ற நீதி அமைச்சருடனான கலந்துரையாடலுக்கு அனைவரும் அழைக்கப்பட்டனர். குறித்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்த அமைச்சர் தனது தலைமை உரையில் சமாதானம், விட்டுக் கொடுப்பு என போதனைகளை சொல்லிவிட்டு தேர்தல் காலம் என்பதனால் நான் செல்கிறேன் என கூறி எழுந்து சென்று விட்டார். நாங்கள் பல எதிர்பார்ப்புடன் குறித்த கலந்துரையாடலுக்கு சென்ற நிலையில் நீதி அமைச்சர் இடைநடுவில் எழுந்து சென்றது குறித்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்த சமய தலைவர்கள், புத்திஜீவிகள் மற்றும் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் ஒரு விடயமாக அமைந்திருந்தது. அமைச்சர் சென்ற நிலையிலும் கலந்துரையாடல் தொடர்ந்து சென்றது. நாம் தெளிவாக கூறினோம், நாங்கள் மதங்களை மதிப்பவர்கள். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டடத்தை தான் அகற்றச் சொல்கிறோம். இதை நீங்கள் மதவாதமாகவோ இனவாதமாகவோ சித்தரிக்க வேண்டாம். எமது காணி என்பதற்கான ஆதாரம் எம்மிடம் ஆவணமாக இருக்கிறது. எமக்கு போதனைகள் வேண்டாம், சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என கூறினோம். குறித்த கலந்துரையாடலை திசை திருப்பும் முகமாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்ற அமைப்பின் பிரதிநிதிகள் குறித்த கலந்துரையாடலின் இறுதியில் எழுந்து நின்று தையிட்டி பகுதியில் 600க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்ததாகவும் அவர்கள் மீள் குடியேற அனுமதி கூறுவதாகவும் தெரிவித்தனர். தையிட்டி விகாரை தொடர்பில் பேசுவதற்காக அழைத்துவிட்டு சிங்கள குடும்பங்களை மீள குடியேற அனுமதி கேட்கும் கலந்துரையாடலாக இறுதியில் மாற்ற நினைக்கிறார்கள். நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அமைப்பினர் முன்வைத்த கருத்து தொடர்பில் எதிர்கருத்து தெரிவிப்பதற்கு நேரம் கேட்டோம். எமக்கு வழங்கப்படவில்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அரசியல்வாதிகளின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்ற நிலையில் ஆளுங்கட்சியில் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் உறுப்பினர்களும் குறித்த கலந்துரையாடல்களில் பங்கு பெற்றனர். ஆனால் விகாரை தொடர்பான கூட்டத்துக்கு மட்டும் நீதி அமைச்சர் தேர்தல் காலம் என கூறி இடைநடுவில் எழுந்து சென்றவை கூட்டத்தில் கலந்து கொண்டமையை ஏற்கக்கூடிய விடயம் அல்ல என அவர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நீதி அமைச்சர் பங்கு பெற்றும் கலந்துரையாடலுக்கு பொது அமைப்பின் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதுடன் எதிர்வரும் 11ஆம் திகதி பிரதமரும் 17ஆம் திகதி ஜனாதிபதியும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என்ன சொன்னால் இன்றைய காலமை நீதி அமைச்சருக்கு கீழே இயங்குகிற தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு எங்களை காலமே தையிட்டியில் சந்திச்சிருந்தவ. அந்த சந்திப்பில் அவை எங்களோட அத்தனை பேற்ற உறுதிகள், தோம்புகள் அனைத்தும் ஆராயப்பட்டு நாங்கள்
அவையின் கொப்பிகள் அவர்களிடம் பாரம் கொடுத்திருக்கிறோம், பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அவர்கள் அந்த விகாராதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது முடிவடைந்த நிலையில் இன்று மாலை 3 மணியளவில் நாகவிகாரை, இந்த ஆரியகுல நாகவிகாரையில் இன்னும் ஒரு சந்திப்பு நீதி அமைச்சர் அவருடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அப்போ எங்களுக்கு கூறப்பட்ட விடயம், இந்த நீதி அமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அந்த வகையில் இந்த நீதி அமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராயப்பட்டு ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாக தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. வந்த இடத்திலே அந்த நீதியமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார். மீண்டும் நாங்கள் இன்று விடிய காலமாக சந்திச்சிருந்த அதே குழுவினருடன் தான் எங்களது பேச்சுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருந்தது. அந்த தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை நடாத்தி இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்று தான் எங்களுக்கு கூறியிருந்தார்கள். நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களது பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்த வேட்பாளர்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்தவர்களும் அதே சமயம் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கிறவர்களும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. காலம் நடந்த மீட்டிங்லையும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. காலம் நடந்தால் ஒரு மீட்டிங்கண்டே சொல்ல இல்லாத ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி போனால் அந்த இடத்துல கூட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்களும் எதிர்ப்பு கூறாமல் விலகி இருந்தோம். ஆனால் அந்த அமைச்சர் இது கட்டாயத்தின் தேவை கருதி அந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார். நாங்களும் வரவேற்றிருந்தோம். ஏனென்றால் எங்களோட பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் அவர் தனது உரையை தனது விளம்பரத்திற்காக தனது உரையை ஆற்றியவாறு தான் நான் நினைக்கிறேன். உரையாற்றியுடன் அவர் சென்று விட்டார். எமது பிரச்சனைகள் எதுவுமே காது கொடுத்து கேட்கவில்லை. அதன் பின் வளமை போன்று மத குருமார்கள், தலைவர்கள், இவர்கள் எல்லாருடைய போதனைகள் என்று தான் கூற வேண்டும். அன்பு, சாந்தி சம்பந்தமாக, விட்டு கொடுப்புகள் சம்பந்தமாக, மற்றவர்கள் மனங்களை உடைக்கக்கூடாது சம்பந்தமான போதனைகள் நமக்கு போதிக்கப்பட்டன. ஆனாலும் இறுதியில் நாங்கள் எந்த ஒரு விட்டு கொடுப்புமின்றி எமது தரப்பு நிலைப்பாட்டை, நியாயத்தை மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் பறித்தெடுத்து தான் நாங்கள் கதைத்திருந்தோம். நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம், இதற்கு எந்த ஒரு மதச்சாயமும் பூச வேண்டாம். இது ஒரு சட்டவிரோத கட்டடம் தானே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி மதத்துக்களாலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டாம். அதே நேரம் இந்த மத போதனைகளை எம் மீது திணிக்க வேண்டாம். அந்த மத போதனைகளை மீறித்தான் தாங்கள் இந்த விகாரைகளை கட்டியிருக்கிறீர்கள், மத போதனைகளை மீறி இருக்கிறீர்கள், தனி மனித ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இதுகளை நாங்கள் அந்த இடத்துல விரிவாக கூறியிருந்தோம். நமது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்துல எதிர்த்தரப்பாக அந்த ஓல்சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ், அந்த பௌத்த மகா சங்கத்தினர் 4 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் வாதிட்டார்கள். 600 சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களும் இந்த இடத்தை வாழ கேட்கிறார்கள் என்றும், மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்த விளக்கம், நீயும் இங்கே வரலாம், நானும் அங்கே வரலாம், யாரும் எங்கேயும் இருக்கலாம், யாரும் யாரையும் கும்பிடலாம், ஆனால் எந்த வீட்டுக்குள்ளே அத்துமீறி நீ வரதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றதை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். அந்த தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். தாங்கள் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே வேலை செய்ய தொடங்குகிறோம். இருதரப்பு நியாயங்களையும் பரிசீலித்த பின்னர் எங்களுக்கான தீர்வு ஒன்றும் மிக விரைவில் வழங்க இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இது அவர்களுக்கு வேணுமானால் இது ஒரு முதலாவது கூட்டமாக இருக்கலாம் அந்த தரப்பினருக்கு. ஆனால் இது எங்களுக்கு 10ல் 11 நாங்கள் பார்க்குறோம். நம்புறதை தவிர வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. வேறு எல்லாரையும் நம்பித்தான் ஆக வேணும். நம்பி எங்களை கருத்துக்களை சளைக்காது கூறிக்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். இல்லை, இது விகாராதிபதி கூறையில், விகாராதிபதியும் அழுப்பலான பதில்களை கூறியிருந்தவர்கள், மக்கள் நல்லவர்கள், மக்களுக்கு தான் போதனை செய்கிறேன் அப்படியான வளமையான ஒரு பல்லவியில் தான் அவர் தன்னோட உரையாற்றியிருந்தார். இது சிங்கள குடிகள் கூறியிருந்தது அந்த பௌத்த மகா சங்கம் என்ற அந்த டீம், அவர் தான் சிங்கள குடி. அப்போ அவர்களிடம் உறுதிகளை காட்ட சொல்லி நாங்கள் குரல் எழுப்பிய பொழுது, அந்த குழப்பம் விளைவித்த பொழுது அவர்கள் நீங்கள் கோர்ட்ஸுக்கு, நீதிமன்றத்துக்கு 7 மண்டா போங்க, நாங்கள் எங்கள்கிட்ட போகிறதுக்கு சக்தியும் இல்லை, பணமும் இல்லை, வேணுமெண்டா உங்கள்கிட்ட உறுதி இருந்தால் நீங்கள் போங்க, நாங்கள் இதை வேறு வழியில் தீர்க்கிற வழியில் தீர்த்து கொள்கிறோம்னு சொல்லி நாங்கள் அவருக்கு பதிலளித்து கொண்டோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.